நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2வது முன்னாடியே முடிச்சிருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் வெளியே வந்திருக்காரு விஜய் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. எப்போ தேவையோ கண்டிப்பா போகக்கூடிய ஒரு தலைவர் தான். அதுல எந்த ஹெசிடேஷனும் கிடையாது, அவருக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் தலையிடலன்னா இந்த விஷயமே வெளியே வந்திருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை இன்னைக்கே கோர்ட் ஆர்டர் வாங்கி எங்களை வெக்கேட் பண்ணிடுவாங்க. நாங்க வர்றோம்னு சொல்லி அவங்க சொன்னதுனால தான் இந்த ப்ரோக்ராம் அப்படி மாறிச்சு. பக்காவாக கோர்ட்டுக்கிட்டலாம் போட்டு கிளம்பி ஃபாரின் போயிட்டு அப்படி அங்கேருந்து நான் ஒரு 2 காலேஜை பார்த்தேன், 2 இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வர்றதான். வேற எந்த இதுவும் நடக்கல. ஆளும் கட்சி நிறைய தடை போடுறதுனால தான் விஜய் வெளியே வர மாட்டேங்கிறார். இல்லாட்டி வருவார்ல. நீங்கள் சாம்பிளுக்கு சும்மா ஒரு 4 இடத்துல போயிட்டு நாங்கள் தமிழக வெற்றி கழகங்க இந்த மண்டபம் கொடுப்பீங்களா ஒரு சின்ன நிகழ்ச்சிக்குன்னு கேளுங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னொரு 3 மாதம் கழிச்சு பார்ப்பீங்க, இண்டிவிஜுவலாக தனித்துவமாக தனியாக ஒரு பெரிய கட்சியாக தனியாக ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கட்சியாக எங்களோட கட்சி கண்டிப்பாக இருக்கும். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால், பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால், நன்மை முழுமை. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு. சார் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கு தாவேகாவுடைய பயணம்? ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பான ஒரு பயணமாக இருக்குது. இப்படி ஒரு மக்கள் சக்தி ஒரு 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 ஓரளவு எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புளும் எல்லா செக்மெண்ட், அதான் நான் சொல்கிறது வந்து இளைஞர்லேருந்து மாணவர்கள்லேருந்து இன்றைக்கி பெரியவங்க வரைக்கும், இப்போ வீட்டில் இருக்க பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், விவசாய வேலை பார்க்குற பெண்கள், இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புள்கிட்டையும் ஒரே மாதிரியான ஆதரவு பெற்ற ஒரு தலைவரை நம்ம காலத்தில் பார்த்ததில்ல. ஒரு பெரிய ஆச்சரியமாக ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு 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 பெரிய மிகப்பெரிய ஒரு 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 ஆளுமை மிக்க ஒரு சக்தியை அவரோட சேர்ந்து பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நீங்கள் வந்து பிஜேபியில் இருந்தீங்க, ஏடிஎம்கே இருந்தீங்க, இப்போ வந்து டிவிகேல இருக்கீங்க. கிட்டத்தட்ட 3 முக்கியமான தலைவர் கூட பயணம் பண்ணியிருக்கீங்க. 3 பேருக்குமான என்ன டிஃப்ரென்ஸை பார்க்குறீங்க? இல்லை, ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும், பொலிட்டிக்கல் வேக்கம் வந்து 2016 அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. அந்த வேக்கம்மை வந்து ஃபில் பண்ணுறது தான் மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அதுக்கு முன்னாடி மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் இப்போ இந்த கட்சியா நம்ம போட்டுருவோம், நமக்கு தேவையானது நடக்கணும். ஏன்னா மக்களுடைய மனசுல ரெண்டு டைப் ஆஃப் ஒரு டிவிஷன் இருந்துச்சு. ஸோ அந்த வேக்கம்மை யாரும் இது வரைக்கும் ஃபில் பண்ணல. இப்போ டிவிக்கு எங்களுடைய தலைவரை தவிர்த்து அதை ஃபில் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஸோ நிறைய என்ன பண்ணலாம், இல்லை நிறைய கட்சிகள் ட்ரை பண்ணிச்சு, நிறைய தலைவர்கள் ட்ரை பண்ணாங்க. பட் மக்கள் அதை ஏற்றுக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஆஃப்டர் ஒரு 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 8-9 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வேக்கம்மை ஃபில் பண்ணுற ஒரு லீடர் வந்தனால தான் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சேஞ்சை பார்க்க முடியுது. டிவிக்கு பற்றி நிறைய பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் நீங்கள் அண்ணாமலை கூட பழகிருப்பீங்க, எடப்பாடி கூட பழகிருப்பீங்க, இப்போ விஜய் கூடயும் பழகிட்டு இருக்கீங்க. என்ன டிஃப்ரென்ஸை பார்க்குறீங்க விஜய் கிட்ட? அவங்க கிட்ட இருந்து இல்லாத விஜய் கிட்ட என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நம்ம மற்றவங்கள பற்றி பேசுகிறத விட விஜய் அண்ணா வந்து ரொம்ப ஒரு நல்ல பர்சனாலிட்டியாக, ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். ஒரு தலைவருக்கு ஒரு முக்கியமாக வச்சு சொல்கிறீங்க, உதாரணத்தோட நான் சொல்கிறேன். ஒரு தலைவருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மக்களுக்கு நல்லது செய்யணும். இந்த ஃபீல்டு எதுக்கு சூஸ் பண்ணுறோம், நம்ம பொலிட்டிக்கல் ஃபீல்டு எதுக்கு சூஸ் பண்ணுறோம், ஏதாவது ஒரு மக்களுக்கு செய்யணும். நம்மளை தேடி வர்ற மக்களுக்கும், நம்மளை பார்க்குற மக்களுக்கும், இந்த ஸ்டேட்டுக்கும், நம்மளை நம்பி இருக்கிற மக்களுக்கும் ஏதாவது செய்யணுன்ற ஒரு ஒரு ப்ரைமரி அஜெண்டா இருக்கணும். ஸோ அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இருக்கிற தலைவர்கள் எவ்வளோ பேர் கைவிட்டு என்னன்னா ரொம்ப கம்மி. ஸோ நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஈர்த்த ஒரு விஷயம் பரந்தூர் ஏர்போர்ட், கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டை பற்றி தெரியும். அங்கே வந்து ஒரு 10,000 ஒரு 12,000 மக்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து பல தலைமுறைகளாக இருக்காங்க. அவங்கள காலி பண்ண வைக்கிறதா இந்த ஏர்போர்ட்டுடைய ஃபஸ்ட். ஏன்னா அவங்கள காலி பண்ண தான் அவங்க ஏர்போர்ட் கட்ட முடியும். ஸோ அந்த மக்களுக்கு வந்து நிறைய கிட்டத்தட்ட 1200 நாட்களுக்கு மேலே போராடிட்டு வராங்க. ஸோ அதில் மாற்று இடங்கள் கொடுக்கலாம். அவங்களோட கோரிக்கை ரொம்ப நியாயமானது. எங்களுக்கு மாற்று இடங்கள் கொடுங்க, எங்களுக்கு வந்து மார்க்கெட் ரேட் கொடுங்க. கோரிக்கையில் ஒரு சிலதை நான் சொல்கிறேன். மாற்று இடங்கள் கொடுங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு நிறைய ப்ரொப்போசல்ஸ் அவங்க பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதை பற்றி பேசின எந்த தலைவரும் கிடையாது. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நார்மலாக அந்த ஏர்போர்ட் ஒரு 20-25,000 crores ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இதில் சுற்றி நம்ம ஒரு மெட்ரோ போடுவாங்க, அது ஒரு 35-40,000 crores. அப்புறம் சுற்றி ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, பஸ் ஸ்டாண்டு,
அப்புறம் நிறைய வணிக வளாகங்கள், ஹோட்டல்ஸு, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் இது மொத்த ஒரு ப்ராஜெக்டே ஒரு 5 to 7 இயர்ஸ்க்குள்ள ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபா மொத்த மதிப்புள்ள ஒரு 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 ப்ராஜெக்ட்டு. அப்போ எவ்வளோ ஹியூஜ் லாபிஸ் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் இந்த தீர்மானம் வந்து விக்ரவாண்டி மாநாட்டில் வருது. ஸோ நான் அவங்க 2 வருஷமாக அவங்களோட நிறைய கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த போராட்ட குழுவோடு கனெக்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமோன்னு. ஸோ இதை யாரெல்லாம் முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வரும். நாங்கள் பார்த்துருக்கோம், மிகப்பெரிய ஒரு அழுத்தம். அவங்கள வந்து அதில் தலையிடாத அளவுக்கு அவங்களுக்கு என்னென்ன வழியில் செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணி ஒரு 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 மறைமுக ஒரு லாபி. ஏன்னா அது பெரிய லாபி, பிஸ்னஸ் லாபி. அவங்களாம் உள்ள தலையிடவே முடியாது. எவ்வளோ பெரிய அழுத்தங்கள் அண்ணன் விஜய் அவர்களுக்கு வந்திருக்கும்னு என்னால் யூகிக்க முடியும். ஏன்னா நாங்கள் இதில் ட்ராவல் பண்ணியிருக்கோம்ல, எவ்வளோ பார்த்துருக்கோம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எல்லாத்த விட பெரிய அழுத்தம் இதில் வந்திருக்கும். ஆனால் என்னன்னா அதையும் தாண்டி அடுத்த போராட்டம், அங்கே தன்னுடைய முதல் போராட்டத்தை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார். நிறைய பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மம்தா பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கேம்பெயினாக பண்ணாங்க. ஒரு நானோவுக்கு பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு பண்ணாங்க, பெரிய கேம்பெயினாக பண்ணாங்க. இங்கே 10,000ங்கிறது ஒரு கவுன்சிலர் ஓட்டு. இப்போ சென்னையில் ஒரு கவுன்சிலர் ஓட்டை விட கம்மி தானே. இப்போ அதுக்கு எத்தனை தலைவர்கள் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுப்பாங்கன்னு சொல்லுங்க. அங்கே போனாரு, ஆனால் தொடர்ந்து நிக்கலையே சார் டிவிக்கு கூட. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அடுத்த ஒரு பெயரளவில் தான் போராட்டம் பண்ணுறாங்க. லீகலாக என்ன சப்போர்ட் கொடுக்கணும், அதாவது எங்களுடைய கெப்பாசிட்டி இருக்குல்ல, தலைவருடைய கெப்பாசிட்டி இருக்குல்ல, அதில் என்ன செய்ய முடியும். அடுத்தடுத்த போராட்டங்கள் அவங்கள கூப்பிட்டு அடுத்து என்ன செய்யணும் அவங்களோட ஆலோசனை செய்து அவங்களுக்கு அடுத்தடுத்து இப்போ லீகல் சப்போர்ட் என்னவோ செஞ்சிட்ருக்கோம். என்னென்ன கெப்பாசிட்டியில் செய்ய முடியுமோ அது கண்டிப்பாக போராட்டம் பண்ணீங்க அதே இல்லை. என்னன்னா இதோடைய காம்ப்ளெக்சிட்டியை வெளியில் கொண்டு போய் சேர்த்தாச்சா, இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு மக்கள்கிட்ட போய் சேர்த்தாச்சா, அடுத்து போராட்டம் அங்கே போய் பண்ணியாச்சு, அடுத்து லீகலான இப்போ கோர்ட்டில் போய் என்ன பண்ணணுமோ அதை செஞ்சிட்ருக்கோம், அவங்கள கூப்பிட்டு எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சிட்ருக்காரு. ஆனால் விஜய் அவர்கள் தலையிடலைன்னா இந்த விஷயமே வெளியே வந்திருக்கு. இப்படி ஒரு போராட்டம் இல்லை, இங்கே ஒரு ஏர்போர்ட் வருதுன்னே ஒரு 60-70% மக்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒரு 25-30% பேருக்கும் இதுல இவ்வளவு பிரச்சனை பேர் தெரியாது அப்படின்னா மக்கள் அறியாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அப்படி இல்ல. நிறைய ஏர்போர்ட் இப்ப இங்க ஏர்போர்ட் வரப்போதான் அப்படின்னு தெரியும். இப்ப மதுரையில் இருக்கவங்களுக்கு இந்த ஏர்போர்ட்டோடைய இந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் ஸ்ரீபெரும்புதூர் கிட்ட வருதுன்னு தெரியுமா? ஏன்னா வர்ற அன்னைக்கு லான்ச் ஆன அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ இதுல இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு எவ்வளவு பேருக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் இவ்வளவு வந்ததுக்கு காரணமே எங்களுடைய தலைவர் கொடுத்த அழுத்தம் தான் என்னால சொல்ல முடியும். இன்னொன்று கண்டிப்பா இதோடைய தொடர்ச்சியாக என்ன அவருடைய இதுல மேக்ஸிமம் செய்ய முடியுமோ செய்வார்னு நம்பிக்கை இருக்கு. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2வது முன்னாடியே முடிச்சிருக்கீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் வெளியே வந்திருக்காரு விஜய் அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, தேவையானப்போ தான் வெளியே வரணும் சிபி. சரி, எனக்கு நிறைய சொல்றாங்க இந்த மாதிரி என்னது ப்ரெஸ் மீட்டு பண்ணணுன்றாங்க. சரி, என்னன்னா ப்ரெஸ் மீட்டு பண்ணணுன்றது பெஞ்ச் மார்க் கிடையாது. ஃபர்ஸ்ட் இப்போ இப்படி பண்ணி தான் ஒரு கட்சியை நடத்தணும்னு இல்லை, எப்போ தேவையோ அப்போ செய்யணும். இப்போ மதுரையில் ஒரு இதுக்கு ப்ரோக்ராமுக்கு போனார், அப்போ ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பேசினார் தலைவர் அவர். ஸோ இது மாதிரி தேவையானப்போ கண்டிப்பாக செய்யணும். இப்போ நீங்கள் சிவகங்கைக்கு அந்த லாக்அப் டெத்துக்கு போனார், உடனே கிளம்பி போய் தனியாக வாகனத்தில் கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மணி நேரம் ட்ராவலு, தொடர்ச்சியான ட்ராவலு, நேராக போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தார். எப்போ தேவையோ கண்டிப்பாக போகக்கூடிய ஒரு தலைவர் தான். அதில் எந்த ஹெசிடேஷனும் கிடையாது, அவருக்கு எந்த தயக்கமும் கிடையாது. இன்னொன்று, போனால் பொட்டன்ஷியலாக போகணும். கல்யாண காதுகுத்துக்கு போகிறதெல்லாம் நிகழ்ச்சி கிடையாது. சும்மா எல்லாருமே கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லை கட்சி நிகழ்ச்சிக்கு போகிறோம் இதெல்லாம் கிடையாது. ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கான சந்திப்பு, மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள்னு எத்தனை பேர் எத்தனை விஷயங்கள் செய்தார்கள். ஏன்னா செய்கிற விஷயங்கள் மக்களுக்கான விஷயங்களாக தான் இருக்கணும். சும்மா போகிறதுலாம் நீங்கள் ஈவெண்ட்டை எடுத்துக்கூடாது. அவங்க வந்து 10 கல்யாணத்துக்கு போனாங்க, நீங்கள் ஏன் 10 கல்யாணத்துக்கு போகலன்னா கேட்கக்கூடாது. கண்டிப்பாக போக வேண்டிய இடத்துல எந்த வேலை தயக்கம் இல்லாமல் போயிருக்கிறாரு. இப்போ விஜய் போன இடத்தை தாண்டி கம்யூனிஸ்ட் நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க. விசிக தலைவர் திருமண இடத்துக்கு வந்து போயிருக்காரு. இப்போ நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தானே சார் விஜய் வந்து போயிருக்காரு. இல்லை, போக வேண்டிய போனா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒரு 10 நாளுக்கு மேல வந்து நடந்தது. இல்லை, அதுல நான் தனிப்பட்ட முறையில தான் பேசினாரு. அந்த இடத்துல வந்திருக்கலாம். இல்லை, அங்க வர்றதுக்கான ஏன்னா இப்போ போராட்டம் நடத்துற குழு கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா எங்களை இன்னைக்கே கோர்ட் ஆர்டர் வாங்கி எங்களை வெக்கேட் பண்ணிடுவாங்க, நாங்கள் வர்றோம்னு சொல்லி அவங்க சொன்னதுனால தான் இந்த ப்ரோக்ராம் அப்படி மாறிச்சு. அது வெளியில் வந்து அவங்களும் பேட்டியாக கொடுத்தாங்க. தலைவர் போகணும்னு நினச்சாரு. அவங்ககிட்ட கேட்டப்போ, அங்கே இருக்கிற அந்த போராட்ட குழுட்டு கேட்டப்போ அவர் என்ன அவர் அதை பேட்டியாகவும் கொடுத்தார் வெளியில் வந்து. இல்லை வேண்டாம், ஏன்னா அடுத்த நாள் அதே தான் நடந்துச்சு.
என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி டிராஃபிக்ல மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல பெட்டிஷனை ஃபைல் பண்ணி அவங்க உடனே அவங்களை காலி பண்றதுக்கான ஆர்டரை அதில் வாங்கினாங்க. ஸோ இது வரப்போகுதுன்னு அவங்க தெரிஞ்சுதான் வந்து நீங்க வர வேண்டாம், நாங்க வந்து விஜய் பார்க்குறோம். போயிருந்தாலும் அதான் நடந்திருக்கும், போக மட்டும் அதான் நடந்திருக்கும். இல்ல அப்படி இல்லைங்க. போயிருக்கலாம். இப்ப பரந்தூர் மேட்டர் எப்படி தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சதோ அதே மாதிரி தூய்மை பணியாளர் மேட்டரும் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சிருக்கும். யாரை காரணம் காட்டி ஒரு விஷயம் வந்து மறுக்கப்படுதுன்னு இருக்கணும்ல. சரி, இப்போ நீங்க நம்மனால ஒரு பாதிப்பு வந்து அவர்களுக்கு இதுவே ஒரு காரணமாக காட்டி அவர்களை துன்புறுத்தக்கூடாதுன்றது ஒரு எண்ணம் இருக்கும். இப்போ நீங்க வர்றீங்க, உங்களை காரணம் காட்டி நாங்க வந்து இங்க இருந்து நாங்க அவர்களை தூக்க போறோம், இல்ல அவர்களை இதை காரணம் காட்டி விளக்குறோன்றப்ப யாருக்கும் மனசுல என்ன போடும்னு சொல்லுங்க. சரி, நம்மளால அவங்களுக்கு பாதிப்பு, அடுத்து என்ன பண்ணலாம், நாங்களே வந்து பாக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னதன் பேர்ல தான் அது நடந்தது. இல்லாட்டி கண்டிப்பா போறதாக இருந்தார் தலைவர் அவர்கள். சரி, இப்ப அடுத்து பிரச்சாரம்லாம் பண்ண போறாரு, நிறைய ஊருக்குலாம் போக போறாருன்னு அங்கேயே வந்து சொல்லியிருந்தாரு. எப்ப சார் ஆரம்பிக்க போறாரு? இல்லை, எல்லா கட்சியும் இல்லாம எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, மற்ற எல்லாரும் மாநாடு பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இமீடியட்டா அடுத்த செகண்ட் பெர்மிஷன்ஸ் கிடைக்கும், போராட்டம் பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், சுற்றுப்பயணங்கள் பண்ணலாம். பட் எங்களுடைய தலைவருக்கு பெர்மிஷன்ஸுங்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. நீங்கள் இப்போ நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாம்பிளுக்கே போய் கேட்டு பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சாம்பிளுக்கு சும்மா ஒரு 4 இடத்துல போயிட்டு நாங்கள் தமிழக வெற்றி கழகங்க இந்த மண்டபம் கொடுப்பீங்களா ஒரு சின்ன நிகழ்ச்சிக்குன்னு கேளுங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, நார்மலாக இடங்கள், மண்டபங்கள், தனிப்பட்ட இடங்கள், இது எல்லாத்துக்கும் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குது. சாதாரண நிகழ்ச்சி கூட எங்கள் நிர்வாகிகளால் எடுக்க முடியல. பெர்மிஷன்ஸ் ரொம்ப கஷ்டம். நாங்கள் சென்னையில் இருந்து ஆர்ப்பாட்டத்துக்கே பார்த்துருப்பீங்க, ஹைகோர்ட்டில் போய் தான் வாங்கிட்டு வந்தோம். மதுரையில் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட 20 நாள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி அவங்க கொடுத்த எல்லா கண்டிஷன்ஸையும் மீட் பண்ணி அதுக்கு மேலேயும் எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடையும் செஞ்சு தான் நாங்கள் வந்து அந்த இதை முடித்தோம். ஸோ இப்போ சுற்றுப்பயணங்களும் தலைவர் எங்களுடைய செயற்குழுவிலே அறிவித்த மாதிரி சுற்றுப்பயணங்கள் கண்டிப்பாக திட்டமிட்டு இருக்கு. கண்டிப்பாக பெர்மிஷன்ஸ் தான், போலீஸோடைய பெர்மிஷன்ஸ், அவங்களுடைய கோஆபரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா வர்ற மக்களுக்கு ஃபஸ்ட்டு பாதுகாப்பு வேணும். ஏன்னா அதிக அளவில் மக்கள் கூடுவார்கள். அவங்களுடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக விரைவில் அனௌன்ஸ் பண்ணுறோம். இப்போ ஆளும் கட்சி தான் நிறைய தடை போடுறதுனால தான் விஜய் வெளியே வர மாட்டேங்கிறார், இல்லாட்டி வருவார்ல? இல்லை, தடை இல்லை. அவர்களுடைய இப்போ என்னன்னா பப்ளிக்கில் இருக்கிறப்ப கண்டிப்பாக அங்கே இருக்கிற அரசு நிர்வாகங்களுடைய கோஆபரேஷன்ஸ் கொண்டு கண்டிப்பாக வேணும். இப்போ நம்ம போகிறப்ப பஸ் ஸ்டாண்டில் இல்லை ஒரு ஊருக்கு நடுவில் இந்த மாதிரி நம்ம போகிறப்ப அங்கே இருக்கிற அரசு நிர்வாகம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும்ல, அங்கே இருக்கிற போலீஸு, டிராஃபிக் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ அந்த கோஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பெரிய ரக்கஸை ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் நம்ம செயல்பட முடியாது. அங்கே இருக்கிற போலீஸையும் டிராஃபிக்கும் நமக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும்ல. ஸோ அந்த பெர்மிஷனை வாங்கின பிறகு நாங்கள் கண்டிப்பாக நடப்போம். ஓகே. இப்போ 2வது மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது. எவ்வளோ லட்சம் பேர் வந்துருந்தாங்க அங்கே? இல்லை, நான் அந்த அரங்கமே எங்களுக்கு 140 ஏக்கர் அரங்கம். அந்த அரங்கத்துக்குள்ளேயே சாதாரணமாக நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ஒரு 600லேருந்து 900 பேர் நீங்கள் வச்சிங்கனாலும் மொத்தம் ஒரு 12லேருந்து 13 லட்சம் பேர் அந்த அரங்குக்குள்ளே நீங்கள் சாதாரணமாக இருக்க முடியும். ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதுலேயே வந்து டைட்டாக தான் பேக் ஆகிருந்தாங்க. இப்போ 500 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 1000 பேருக்கு மேலே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரொம்ப டைட்டில் நாங்கள் அந்த வியூஸை பார்க்குறப்போ. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கே தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 லட்சம் மேலே சர்வசாதாரணமாக இருக்கும். வெளியிலேருந்து வந்தவர்கள், லோக்கல்லேருந்து வந்தவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் சுற்றி தான் வந்தாங்க. ஏன்னா அது போலீஸோடைய அவங்க டிராஃபிக்கை சுற்றி விட்டதுனால 13 கிலோமீட்டர் நடந்து வந்தவங்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 லட்சம் பேர் 13 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்தார்கள். அவ்வளோ வெயிலில் 15லேருந்து 20 லட்சத்துக்கு மேலே இருக்கலாம்ன்றது ஒரு கால்குலேஷன். பட் இது எவ்வளோ எங்களால் ஏஐயில் போட்டு நிறைய பேர் கால்குலேட் பண்ணி சொன்னாங்க. அரங்கத்திலே வந்து 14 லட்சத்துக்கு மேலே இருக்குன்னு ஏஐயில் போட்டு கால்குலேட் பண்ணாங்க. பட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட் இந்த கால்குலேஷன்ஸ்க்கு மேலே இருக்கும். ஓகே. காங்கிரஸ் விமர்சிக்கவே இல்லை. இப்போ காங்கிரஸை கூப்பிடுறீங்களா அவங்க அலையன்ஸ்? இல்லை, இன்னைக்கு வந்து என்னன்னா யாரு ஆளும் கட்சியா இருக்காங்களோ அவங்கள விமர்சிக்கலாம். கட்சியில ஆளும் கட்சியா இல்லாத ஒருத்தருக்கு நீங்க ஏன் விமர்சிக்கணும் சொல்லுங்க. ஒரு ஆளும் கட்சியா இல்லாதவர்களே நீங்க இப்ப அவங்க காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாம போய் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷம் இல்லாதவர்களை பத்தி நீங்க இப்ப விமர்சனம் பண்ணி என்ன ஆக போகுது? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் பேசணுமா, நீங்க பழைய பிரச்சனைகள்ல என்ன பேச போறீங்க? அதை பத்தி என்ன பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் ஆளுங்கட்சி தானே இவங்க விமர்சனம் செய்ய முடியும். இன்னைக்கு அங்க இருக்க தவறுகள் தானே மக்களுக்கு கொண்டு போய் நிச்சயமா. அதனால ஒரு அவங்க கூட்டணி கூப்பிடுறீங்களோன்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல சார். அதெல்லாம் எப்படிங்க ஒருத்தர் விமர்சிக்கலாம்னா கூட்டணி கூப்பிடுறோம்னு அர்த்தமாயிருமா? இல்ல, எப்படி இருந்தாலும் கூட்டணி இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு 234 தொகுதி இருக்கு, பூத் கமிட்டி போட வேண்டியது இருக்கு. தனியா டிவிக்கு எல்லாம் பண்ணிட முடியும் நீங்க நம்புறீங்களா? மொத்தம் 69,000+ பூத் கமிட்டி போட வேண்டியது. ஆமா.
எவ்வளோ நிர்வாகிகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மொத்தமா தமிழ்நாடு முழுக்க? அதாவது நீங்க டிவிகேல நாங்கள் நியமித்த நிர்வாகிகள் மட்டுமே 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டாச்சு. போன தடவை எங்களுடைய செயற்குழுவிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். 3 லட்சத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட ஒரு கட்சியில நீங்க 69,000+ பூத்து போட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் இப்ப இருக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் பூத் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? பூத்து வந்து கண்டிப்பா மற்ற கட்சியை விட ஸ்ட்ராங்கான பூத்து கமிட்டி இப்ப இருக்கிற இளைஞர்களை வச்சு ஆல்ரெடி நியமிச்சு எல்லாம் முடிஞ்சு அடுத்த லெவல் பூத்து கமிட்டி பயிற்சி முகாம்களும் முடிஞ்சிட்டு அடுத்த கட்டம் எடுத்துட்டு போற வேலைகள் இருக்கு. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் இவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு கட்டுக்கோப்பான இவ்வளவு அக்ரஸிவான ஒரு இளைஞர்களை கொண்ட ஒரு பூத் கமிட்டி நான் வேற எந்த கட்சியிலையும் பார்க்கல. அவ்வளவு அக்ரஸிவான பூத் கமிட்டி இருக்கு. சார், டிவிக்கு 2024 நிச்சயம் ஆட்சியை பிடிக்க முடியும்னு வந்து நம்புறீங்க. எவ்வளவு ஓட் % வாங்குவீங்கன்னு இப்போ ஒரு கணக்கு இருக்கும்ல சார் உங்களுக்கு? விஜய் சொன்னார் ஒவ்வொரு வீட்லயும் எங்க நபர்கள் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினவங்க வந்து என்ன ஒரு 8% இருக்குமா, நீங்களும் கேட்டிருப்பீங்க, என்ன ஒரு 8% இருக்குமா, 5% 8% இருக்குமான்னு சொன்னாங்க. அதே நபர் வந்து இப்போ என்கிட்ட 24-25% இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்றாங்க. ஸோ இதுவும் அவங்க ஏதோ அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷனு கண்டிப்பாக அவங்க சொல்றதை விட இன்னொரு 10-15% கூட இருக்கலான்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். 25% 40% இல்லை, ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஓட்டுங்கிறது நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு வாக்காளர் எங்களுக்காக இருக்காங்கன்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தது. அது இன்க்ரீஸ் ஆயிருக்கோன்னு ஏன்னா நம்ம டெய்லி மக்களை பார்க்குறோம், மக்களும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் திமுக ஃபேமிலியிலே இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிஎம்கே ஃபேமிலியில் ஒரு 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேரை நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க வீட்டில் இருக்க பசங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியில் ஒரு 50 பேர் இருக்காங்க. அவங்க அப்பா, சித்தப்பா, பெரியப்பா அந்த மாதிரி இருக்காங்கன்னா எனக்கு அங்கேயே வந்து ஒரு 25-30% இருக்கு. நான் சொல்றது கோர் டிஎம்கே ஃபேமிலியிலேயே 25-30% இருக்கு. ஏன்னா மக்களுக்கு ஒரு பெரிய இந்த வாய்ப்பை விடக்கூடாதுன்னு ஒன்று நினைக்கிறாங்க. இன்னொன்று, இப்படி ஒரு தலைவர், அவங்க எதிர்பார்த்த ஒரு தலைவர் வந்ததா நினைக்கிறாங்க. இந்த சேஞ்சை இப்போ விட்டோம்னா இதுக்கப்புறம் வராதுன்னு ஒரு நினைக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணுன்றது மக்களுக்கு ஒரு பெரிய எண்ணமாக இருக்குது. அது எல்லா செக்மெண்ட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இளைஞர்கள் காலேஜில் இருக்கிற பசங்கள் வந்து எல்லா லெவல்லையும், நான் சொல்கிறேன்னே, ஊரில் இப்போ நான் மாநாட்டில் பேசுகிறப்ப சொல்லியிருப்பேன், விவசாய வேலை பார்க்குற அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் சொல்கிறதுனா கண்ணை மூடிட்டு சொல்கிறாங்க, நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ என்னுடைய நீங்கள் இன்னொரு 3 மாசத்துல நீங்களே சொல்லுவீங்க, என்கிட்ட எப்படி ஒருத்தர் 24% 8ன்னு சொன்னார், இப்போ 24 சொல்றாரோ அதே மாதிரி அவரே வந்து இன்னொரு 3 மாசம் கழிச்சு இன்னொரு 10% சேர்த்து என்கிட்ட சொல்லுவார். ஸோ அதான் நான் சொல்ற பர்சன்டேஜ். ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரு 30% மேல இருந்தால் ஆட்சியை பிடிச்சிடலாம். இல்லை, நம்பர் அரித்மெட்டிக் தானே. நான் இப்போ இண்டிவிஜுவலா எந்த கட்சிக்கு இன்னைக்கு வந்து அதிகமான பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்றீங்க நீங்க? நான் உங்ககிட்ட ஆட்சியை பிடிச்சிருக்க டிஎம்கே இல்லை இண்டிவிஜுவலா ஒரு கட்சிக்கு. இப்போ டிஎம்கேக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கும்? டிஎம்கேக்கு தனிப்பட்ட முறையில் நாங்க பார்த்த வரைக்கும் 21 தாண்டாது. 19 அவங்க ஆட்சியிலிருந்து கடைசியா வந்தாங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி சேர்த்தா 19, அவங்க எதிர்கட்சியா இருக்கப்ப வந்தாங்கன்னா 21. இதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட், அவங்களுடைய பர்சன்டேஜ். ஏடிஎம்கே வந்து 28, 29 இருந்தாங்க. அப்போ நான் சொல்றது வந்து 2016 அந்த தேர்தலுக்கு அப்புறம். அதற்கப்புறம் கண்டிப்பாக ஏடிஎம்கே அவங்களுடைய பர்சன்டேஜை 19 கீழேயும் 18 கீழேயும், போன தடவை அவங்களுடைய மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் 20, அதுவும் அவங்களுடைய கூட்டணி எல்லாம் சேர்த்து. ஸோ இப்போ இண்டிவிஜுவலாக எங்களை 24% சொல்ற இன்னைக்கு இருக்கிற எல்லா சர்வேஸ்டும், அப்போ இண்டிவிஜுவலாக எனக்கு எது பெரிய கட்சின்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? 24% இருக்குன்னு நிறைய சர்வே சொல்லுது, நிறைய இடத்துல சொல்லுது, நிறைய பத்திரிகையாளர் சொல்லுது, நேஷனல் மீடியா சொல்லுது. அப்போ இண்டிவிஜுவலாக எனக்கு எது பெரிய கட்சியாக இருக்குது? டிவிகே தான் பெரிய கட்சியாக இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக இன்னும் இந்த பர்சன்டேஜ் இன்னொரு 3 மாதம் கழிச்சு பார்ப்பீங்க. இண்டிவிஜுவலாக, தனித்துவமாக, தனியாக ஒரு பெரிய கட்சியாக, தனியாக ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கட்சியாக எங்களோட கட்சி கண்டிப்பாக இருக்கும். அதில் மக்களுடைய ஆதரவு எனக்கு முழுசா இருக்குன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ஜெர்மனி போகிறப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு விஜய் சொல்லிட்டு போனதான் வந்து கேள்வியாக கேட்டாங்க. அதை பற்றி ஒரு பதிலே சொல்லலை. நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நான் செயல்படுத்த போகிறேன் இந்த மாதிரி போயிட்டாரு. டிஎம்கே கவர்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? என்னென்ன மாதிரி அவங்க சொல்கிறாங்க பாருங்க, பொருளாதாரத்தில் நம்ம தான் முன்னே வந்துக்கிட்டு இருக்கோம், வேலைவாய்ப்பு நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை, இந்த 4.5 வருஷ கவர்மெண்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் பெருசாக நம்ம பார்க்குறது சட்டம் ஒழுங்கு, போதை மருந்து கலாச்சாரம். இப்போ இவர் சிஎம் ஸ்டாலின் இருந்தப்போ நீங்கள் பழைய எதிர்கட்சி தலைவர் வந்தப்போ பார்த்துருப்பீங்க. அவர் குட்கா எடுத்துகிட்டு அசம்பிளி போனார்.
என்ன சொல்ல வந்தாரு, குட்கா அப்போ இருந்த ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ்லாம் பார்த்து ஒரு லிஸ்ட்டை போட்டு இவங்கெல்லாம் காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு அந்த லிஸ்ட்டையும் எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணி, குட்கா வந்து தமிழகத்தில் பேன் பண்ணாலும் எங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது, அதை வந்து எல்லாரும் பணம் வாங்கிட்டு அலோவ் பண்ணுறாங்கன்னு சொன்னார். இன்னைக்கு அந்த குட்கா இருக்கா இல்லையா? எந்த இல்லாத இடம் குட்கா மட்டுமா இருக்குங்க. கஞ்சா கஞ்சா வந்து முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரேராக கேள்விப்படுவோம் எங்கேயோ ஒரு இடத்துல கஞ்சா விற்று யாரோ மாற்றுறாங்கன்னு சொல்லி. தெருவுக்கு தெருவு இருக்கு இன்னைக்கு கஞ்சா புழக்கம். எப்படி இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆச்சு? இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாடு முழுசும் டன் கணக்காக கஞ்சா விற்றா தான் நீங்கள் இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கில் போய் சேர்க்க முடியும். அப்போ கன்சியூமர்ஸ் யார்? லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு வந்து ஒரு கஞ்சா கன்சியூமர்ஸ் இருந்தால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்? கள்ளச்சாராயம் பாருங்க, 10 வருஷத்துக்கு இல்லாதவருக்கு ஒரு சாவு இருக்கு. இப்பயும் கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் நின்றுச்சா? இப்பவும் இருக்கு. நீங்க உங்களுக்கு தெரியும், உங்களோட லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ பெரிய ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கிறது போதை மருந்து. இவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் க்ரோத். ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை ரெக்கவரே பண்ண முடியாது. ஒருத்தன் கஞ்சா அடிச்சு பழகிட்டான்னா அவனை அடுத்த ஜென்ரேஷன் நீங்க திருப்பி கொண்டு வர முடியும். அவனை நீங்க ரெக்கவரே பண்ண முடியாது. அப்போ ஒரு குடும்பமே ஸ்பாயில் ஆகுது. ஒரு வீட்டில் ஒரு பையன் கஞ்சா அடிச்சானா அந்த குடும்பமே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ இது மாதிரி எத்தனை லட்சம் குடும்பங்கள், எத்தனை கோடி குடும்பங்கள் பாதிக்கப்பட போகுது தெரியல. இது ஒரு பிரைமரி குற்றச்சாட்டு. இப்போ மெத்தஃபெட்டமைன் எவ்வளோ நாளாக கேள்விப்படுறோம். மெத்தஃபெட்டமைன் ஒரு போதைப் பொருள் என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்குமா? ஒரு 4 வருஷம் முன்னாடி. இப்போ ரொம்ப சுலபமாக எங்கே பார்த்தாலும் மெத்தஃபெட்டமைன் கிடைச்சிருக்கு, சூடோஃபரின் பிடிச்சிருக்கோம், இங்கே ஒரு 50 கிலோ பிடிச்சிருக்கோம், 20 கோடிக்கு பிடிச்சிருக்கோம், 30 கோடிக்கு பிடிச்சோன்னு வருது. எப்படி இவ்வளோ நெட்வொர்க்கு பில்ட் ஆச்சு? சரி, இதை நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டாக இருந்து நீங்கள் என்ன பண்ணி ஒரு ஸ்பெஷல் டீம், எதுக்குமே ஒரு புதுசாக ஒரு சேலஞ்சிங் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா ஒரு ஸ்பெஷல் டீம் போடுவாங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு. இப்போ கள்ளச்சாரத்துக்கு போதை தடுப்பு பிரிவு இருக்குது. ஸோ இது மாதிரியான இந்த இதுக்கு இப்போ இருக்கிற கஞ்சா இதெல்லாம் இந்த புழக்கத்தை அதிகரிச்சிருக்கு. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மீட்டிங்காவது சிஎம் கண்டக்ட் பண்ணாங்க. இது ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு 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 இஷ்யூ. மக்கள் பெரிய வருத்தப்படுற ஒரு இஷ்யூ. இதுக்கு ஒரு சின்ன மீட்டிங் கண்டக்ட் பண்ண மாதிரி 4.5 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்களா? இது ஒரு பெரிய பெரிய இஷ்யூ. இதுவே நடக்கலை. அடுத்ததை நான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் நல்லா இருக்காங்க. அரசு ஊழியர்கள் ஒன்றும் இல்லை, 3000க்கும் மேற்பட்ட டெம்பரரி நர்சஸ் போராட்டம் பண்ணாங்க பீச்சில். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க? அடித்து தூக்கி வெளியே போட்டாங்க. அவங்களாம் என்ன ஆனாங்க? அடுத்து இப்போ தூய்மை பணியாளர் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு இன்றைக்கி இருக்கிற ஆசிரியர்கள், இப்போ இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? எவ்வளோ பேருங்க இருக்க போகிறாங்க? ஒரு 10,000 பேர் இருப்பாங்களா? 10,000 பேரை நீங்கள் பெர்மனெண்ட், நீங்கள் டெம்பரரியை வந்து நீங்கள் இப்போ பெர்மனெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. ஏன் அதையே செய்ய முடியல? இதையெல்லாம் செய்ய முடியாமல் நீங்கள் அதை ப்ராமிஸ் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்லை, மின்சார கட்டணம் இன்னைக்கு ஒரு 80% சிறு குறு தொழில்கள் வந்து கண்டிப்பாக மோஸ்ட்லி இந்த மின்சார கட்டணத்தை வச்சு தான் அவங்களுடைய எல்லா ப்ராஃபிட் மார்ஜினே இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு சின்ன பற்றா இருக்கும், இல்லை சின்ன ஒரு நிறுவனம் இருக்கும், அவனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து மின்சார கட்டணம், அடுத்த ரா மெட்டீரியல் 2 வச்சு தான் பண்ணுவான். இப்போ நீங்கள் திடீர்னு 3 மடங்கு உயர்த்திட்டீங்க. 80% ஆஃப் சிறு குறு தொழில்கள் முடங்கி போச்சு, மூடிட்டு போயிட்டாங்க. எல்லாமே க்ளோஸ்டு, ஷட் டவுன். என்னன்னா மின்சார கட்டணம் யாருக்குமே தெரியல, கமர்ஷியல் கட்டணம் எவ்வளோ வரும்னு தெரியாது. நீங்கள் போய் கேட்டு பாருங்க, சும்மா ஒரு இப்போ சின்ன சின்ன லேத்து பட்டறைகள் இருக்கும்ல, அவங்ககிட்ட போய் என்னன்னு கேட்டு பாருங்க, எவ்வளவு வரப்போகுதுன்னு அவனால சொல்லவே முடியாது. இந்த மாதம் 10,000 வருதுங்க, அடுத்த மாதம் 30,000 வருதுங்க, என்னன்னு கேட்கவே முடியல. கேட்டால் இதோ டெபாசிட்றாங்க அதுன்றாங்க. இபியில் இருக்கிற அங்கே இருக்கிற ஆட்களுக்கே தெரியல, எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிருதுங்கட்டான். ஸோ சிறு குறு தொழில்கள் முடங்கிருச்சு, எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் புதுசாக என்ன தொழில்கள் கொண்டு வந்தீங்க? இத்தனை ஃபாரின் ட்ரிப் போனார்ல, இங்கே இருக்கிற தொழில்கள் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற தொழில்களை காப்பாற்ற என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலை. சும்மா அந்த ஒரு ஷோக்கு தான் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு டெய்லி ரிப்பன் வெட்டுற வேலையும் சும்மா ஷோக்கு. இப்போ பாருங்கள், பக்காவாக கோட்டுக்கிட்டலாம் போட்டு கிளம்பி ஃபாரின் போயிட்டு அப்படி அங்கேருந்து நான் ஒரு 2 காலேஜை பார்த்தேன், 2 இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வர்றதான். வேறு எந்த இதுவும் நடக்கலை. விவசாயிகள் ஒன்றும் இல்லை. விவசாயிகளுக்கு நீங்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் பார்த்துருப்பீங்க, சின்ன ஷெட்டு கூட இருக்காங்க. ஒரு சின்ன ஷெட்டு, ஒரு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இன்றைக்கி இருக்கிற ஒரு 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஷெட்டு போகிறதுக்கு 1 கோடி ரூபா இருந்தால் பெரிய லெவலில் ஷெட்டு போடலாம். எல்லா வருஷமும் மழையில் நனைஞ்சு போகுது. நெல் கொள்முதல் நிலையங்கள் முழுவதும் திமுகவுடைய புரோக்கர்கள் தான் இருப்பாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் சும்மா போயிட்டு, ஏன்னா நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும் வேணும். போய் நின்னீங்கன்னா தெரியும், நைட்டு பூரா முடிச்சு அறுத்து கொண்டு போய் நெல்லை கொண்டு வந்து ஒரு 50 மூடையோட ஒரு விவசாயி வராங்கன்னா, இதான் ரேட்டு, கொடுத்தா கொடு, மழை வர்றதுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிரு. வந்து எங்கே எடுத்துகிட்டு போவான்? ஏன்னா கையில் 5 பைசா இருக்காது, எல்லாத்தையும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை போய் போட்டு தான் அடுத்த நெல்லுக்கு விதை நெல் வாங்கிட்டு போகணும். அப்போ நீங்கள் வாங்கின வட்டிக்கு வாங்கினதை கொடுக்கணும்.
அப்போ திரும்ப எடுத்துகிட்டு போனால் டிராக்டர் வாடகை யார் எக்ஸ்ட்ரா கொடுப்பா? இப்போ 5000 டிராக்டர் வாடகை, இல்லை 10,000 டிராக்டர் 2 டிராக்டர் எடுத்துகிட்டு வரணும்னா டிராக்டர் வாடகை யார் கொடுப்பா? சரி, அதையும் இதையும் கால்குலேட் பண்ணிட்டு இவன் சொல்கிற விலைக்கு கொடுத்துட்டு போகிற நிலைமை தான். நீங்கள் லாஸ்ட் 3 மாசமா அவங்க திரு ஐயாக்கன் அவர்கள்லாம் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா மாநில அரசே ஒரு புரோக்கரை நியமிக்குது நெல் கொள்முதலுக்கு. கிட்டத்தட்ட 12 மாவட்டங்களில் 1000 கோடி ரூபாய்க்கு நெல்லை கொள்முதல் பண்ணிட்டு அந்த புரோக்கர் போயிடுறான். 3 மாசமாக போராட்டம் நடத்தி யாருக்கிட்டையுமே லிஸ்ட் இல்லைங்க. கொள்முதல் செஞ்ச லிஸ்ட் யார் யார் விவசாயிகள் எவ்வளோ கொள்முதல் செஞ்சாங்க லிஸ்ட் யார்கிட்டையுமே இல்லை. யார்கிட்ட இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கிடையாது, தமிழ்நாடு அரசுகிட்ட கிடையாது, அந்த புரோக்கர்கிட்ட மட்டும் தான் இருக்குது. எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியல. சுமாராக ஒரு 1000 கோடி ரூபாய் அளக்குன்னு சொல்லி இதை போட்டு 3 மாதம் போராட்டம் பண்ணி காஞ்சிபுரம் எல்லா கலெக்டரும் சேர்ந்து அவங்கெல்லாம் கூப்பிட்டு அந்த புரோக்கரை பேசி செட்டில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதை கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ ஒருத்தன் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண புரோக்கர், நீங்கள் தானே அந்த நபரை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, கூப்பிட்டு ஒரு கேஸாவது போடலாம்ல. ஏமாத்திட்டு போன நபர் மேலே ஒரு கேஸ். எதையுமே கேட்கறதுக்கு நாதியும் இல்லை. அதை சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவுக்கான முதல்வருக்கு அந்த நேரமும் இல்லை, அவருக்கு அது புரியவும் இல்லை. எது கவர்மெண்ட்டு, எது அட்மினிஸ்ட்ரேஷனு, எது நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், எது ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரியல. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு 5% தான். இப்போ இந்த போதை மருந்தாக இருக்கட்டும், இதெல்லாம் 5% தான். அவர்கள் இந்த முக்கியமான எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அவர்களான சொந்த விஷயங்களை மட்டும்தான் அவங்க மினிஸ்டர்ஸ்லேருந்து இப்போ இருக்கிற, நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸ்லையும் யாராவது ஒரு மினிஸ்டர் ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் தலைமைச் செயலகத்தில் உட்காந்து மக்களை பற்றி யோசிக்கிற ஒரு மினிஸ்டர் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமைச் செயலகத்தில் உட்காந்து 2 நிமிஷம் மக்களை பற்றி யோசிக்கிற எந்த அமைச்சரும் கிடையாது. மணச்சநல்லூர்ல கிட்னி திருட்டு இருக்கு. கிட்னி திருட்டு எல்லாரும் சொல்றோம். அவங்க கிட்னி முறைகேடுங்கிறாங்க. கிட்னி முறைகேடுன்னு ஒரு கேஸ் இது வரைக்கும் எஃப்ஐஆரே போடல. ஒரு எஃப்ஐஆரே போடாம இவ்வளவு பெரிய இஷ்யூ. அது அந்த எம்எல்ஏ சொல்றாரு. அந்த எம்எல்ஏ ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க, அவர் மனச்சநல்லூர் எம்எல்ஏ ஸ்பீச்சை. அதாவது ஒரு மீட்டிங்ல, ஒரு கிராமத்தில் இருக்க மீட்டிங்ல சொல்றாரு, எங்க அப்பாவுடைய ரோல்ஸ் ராய்ஸ் விலை என்ன தெரியுமான்னு கேட்கிறாரு. ஸோ அப்ப இவங்க இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இவங்களுக்கு கண்டிப்பா மக்களை பத்தி புரியறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு மீட்டிங்ல கிராமத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி ஓடா போன மக்கள் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து இவர் கேட்கிறாரு, எங்க அப்பாவுடைய ரோல்ஸ் ராய்ஸ் விலை என்ன தெரியுமா, 14.5 கோடிங்கிறாரு. அப்ப அந்த மக்களுடைய நிலைமையே தெரியல, அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியல, அந்த மக்களுடைய நிலைமையும் தெரியல. இதுவே தெரியாமல் இவ்வளவு நாள் இருக்காங்க. இன்னும் 100 வருஷம் ஆனாலும் இவங்களுக்கு புரிய போறது இல்லை. இவங்க அவங்கள ஏதோ ஒரு 500-1000 கொடுத்து ஒருவேளை சாப்பாடு கொடுத்து இவங்களுக்கு ஓட்டு வாங்கி இதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம்னு நினைப்பு இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் மத்தியில வித்தியாசமான ஒரு எண்ணத்தோட எங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய ஒரு தலைவரா எங்க தலைவர் இருப்பார்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா அது நீங்களும் அடுத்த வருஷம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு, தலைவருடைய தலைமையில கவர்மெண்ட் ஃபார்ம் ஆன பிறகு கண்டிப்பா பார்ப்பீங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும். நிச்சயம் சார். அப்போ திருப்பி இன்னொரு பேட்டி எடுப்போம் சார். கண்டிப்பா. நன்றி சார், நேரம் கொடுத்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால், பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது, தமிழ்பால், நன்மை முழுமை. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.